ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். ஆதித்ய ஹஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை மாதம் வரக்கூடிய நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த ஹஸ்தத்தை ஆதித்ய ஹஸ்தம்னு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி ஆதித்ய வழிபாடுக்கு சிறந்த கோதுமையில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவையில் கேசரி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போயும் நான் செய்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த பதிவை போய் பாருங்கள். நெய்யில் முந்திரி திராட்சை எது வேணால் உங்கள்கிட்ட எது இருந்தாலும் வறுத்துக்கலாம். வறுத்தெடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு அந்த கோதுமை ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பங்குக்கு 2லேருந்து 2.5 பங்கு தண்ணி விட்டு கோதுமை ரவையை நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துடணும். அப்போ தான் நம்ம அதுக்கடுத்து போடக்கூடிய அந்த வெல்லத்தை நல்லா அது இழுத்துட்டு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் சரியாக வேக வைக்கலை அப்படி சொல்லணுன்னா வெல்லம் போட்ட உடனே நெத்து ஆகிடும், வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா குழைவாக வேக வச்சுட்டு ஒரு பங்குக்கு 2லேருந்து 2.5 பங்கு வெல்லம் போடலாம். நான் 2.25 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா கிளற அந்த வெல்லம்லாம் கரைஞ்சி நல்ல குழைவாக நல்லா சூப்பராக நல்லா வரும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியும் போட்டு கலந்து எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான கோதுமை ரவை கேசரி ரெடி. கோதுமை ரவை கேசரியில் வெல்லம் போட்டு செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே நல்லாயிருக்கும். இதில் சுக்கு பொடி கூட போடுவாங்க சில பேர். எங்கிட்ட இல்லாதனால நான் போடலை, ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் சுக்கு பொடி கூட போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதோட கூட நான் வெள்ளைக்கடலை சுண்டலும் சேர்த்து செஞ்சேன். ஆதித்ய ஹிருதயம் படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ராமர் ராவணனை கொல்றதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டுருக்கும் போது அகத்தியர் ராமருக்கு இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணினதாக ஒரு கதை உண்டு. ஸோ அந்த வகையில் நேற்று ஆதித்ய ஹிருதயம் படித்து இந்த பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடக்காததும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு வார பத்திரிக்கையில் கூட போட்டிருக்காங்க. ஸோ இது பற்றி தெரியாதவங்க அந்த மாதிரியான பதிவுகளை எடுத்து பார்த்து படிங்க. வெள்ளை சுண்டலுக்கு ஒன்றும் இல்லைங்க, வேக வச்சாச்சு. உப்பு போட்டு வேக வச்சதை வடிகட்டிட்டு தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா இது 3ஐயும் மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு கலந்து எடுத்துட்டிங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.